பொக்கை கொடுங்க. பொக்கை கொடுமா, பொக்கை கொடுத்துருங்க. ஆக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர், டிரெக்டர்னு இவருக்கு பல முகங்கள் இருக்கு இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் அவர் வார்த்தைகளுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. டிரெக்டர் பாக்கியராஜ் அவர்களை மேடை அழைக்கிறேன். எஸ், இவர் பார்க்கதான் வந்து சீனியர் அப்படின்னு எல்லாரும் சொல்வாங்க. ஆனா அவ்வளோ இளமை இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். நடிப்பு புயல் ராதா ரவி அவர்களை மேடை அழைக்கிறேன். அடுத்தபடியாக அரசியல் பேச்சாளர், ஆக்டர் நாஞ்சில் சம்பத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக ஆக்டர் அந்த அரசியல் தலைவர் தலக்கருப்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குநர் சங்க தலைவர் செயலாளர் ஆர் உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் ஆர் உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் சங்கம் எழுத்தாளர் சங்கம் செயலாளர் யாக்கத் அலிகான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குநர் சங்கம் செயலாளர் திரு பேரரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். காமெடி படத்தில் சென்ற இயக்குநர் எளிதவர்கள் உட்கார்ந்து நடிகர் ரவிமரியாதை காமெடி படத்தில் சென்ற இயக்குநர் எளிதவர்கள் ரவி மரியா அவர்களை காமெடி ஆக்டரா இழுத்து சென்ற டிரெக்டர் எழில் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருமாணிக்கம் என்ற ஒரு நல்ல படத்தின் இயக்குனர் திருமாணிக்கம் என்ற ஒரு நல்ல படத்தின் இயக்குனர் நல்ல ஹலோ செக். ஓகே, திருமாணிக்கம் என்றும் நல்ல படத்தை கொடுத்த திரு நந்தா பெரியசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
எழுத்தாளர் இயக்குனர் பிருந்தா சாரி அவர்களை மேடை கிடைக்கிறார். பிருந்தா எழுத்தாளர் இயக்குனர் பிருந்தா சாரி அவர்களை மேடை கிடைக்கிறார். பிருந்தா சாரதியா? எழுத்தாளர் இயக்குனரா? எழுத்தாளர் இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் இயக்குனர் திரு வி பிரபா அவர்களை மேடை கிடைக்கிறார். எழுத்தாளர் இயக்குனர் திரு வி பிரபா அவர்களை மேடை கிடைக்கிறார். வி பிரபாகரா? எழுத்தாளர் இயக்குனர் திரு வி பிரபாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் திரு சி ரங்கநாதன் அவர்களை மேடை எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் சி ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இசையமைப்பாளர் தினா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். படத்துடைய கதாநாயகி இந்த படத்தின் கதாநாயகி அக்ஷரா விஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வசனகர்த்தா ஏஆர் வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் கார்த்திக் எஸ் நாயர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கார்த்திக் எஸ் நாயர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் துளசி ராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் துளசி ராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் துர்காஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்படத்தின் கதாநாயகன் ரவி மரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் ராம்தேவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much. திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் திரு ஸ்ரீதர் மேடை கிடைக்கிறோம். திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் திரு ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மூணு பேர் பேரை சொல்லி மௌனஞ்சேரி
ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், ஒரு சில நிமிடம் மௌன அஞ்சலி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். திரு ஆர்.பி. சௌத்ரி அவர்கள், கே. ராஜன் அவர்கள், பாரதி ராஜா அவர்கள், இவங்க 3 பேரையும் நம்ம இழந்தது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். Thank you so much. ஒரு சில வார்த்தைகளை எஸ், சிறப்பு விருந்தினர்கள் சொல்லும் விஷஸ் அண்ட் படத்தின் நிறைய கதைகள் காஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட கேட்க வேண்டிய டைம் அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் தலைவா படத்தின் தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயாரிப்பாளர் ஒரு சில வார்த்தைகள் இங்கு வருகை தந்திருக்கும் திரைப்பட உலக ஜாம்பவான்கள், நடிகர் திலகங்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், திரையுலகைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும், வருகை தந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கவிதாலயா சரவணன். நான் இந்த திரையுலகிற்கு முதல் கால் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த திரையுலகத்தில் கால் எடுத்து வைத்த மிகப்பெரிய பெருமை என்னவென்றால், அண்ணன் ராதாரவி அவர்களும், நாஞ்சில் சம்பத்தையா அவர்களும், பழங்கருப்பையா அவர்களும், கஞ்சா கருப்பு சார் அவர்களும், நமது கதாநாயகன் ரவிமரியா அவர்களும் என் வீட்டுக்கு வந்தார்கள். அதுவே எனக்கு இந்த படத்தின் வெற்றியாக நான் கருதுகிறேன். அண்ணன் பாக்யராஜ் அவர்கள், சார் செல்வமணி அவர்கள், இன்னும் மேடையில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவன்களை நான் திரையில் பார்த்துவிட்டு இன்று அவர்களுடன் நானும் இருக்கிறேன் என்றால் மிக பெருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக நடிகர் ஒருவர் திரையுலகத்தைச் சேர்ந்தவர் முதல்வராக வந்திருக்கிறார். எங்களைப் போல சிறிய புரொடியூசர் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன். இந்த படத்தை நீங்கள் நல்ல முறையில் இரவும் பகலாக அவர்களுடைய சம்பளம் எல்லாம் எதிர்பார்க்காமல் ஒரு கிராமத்தால் இங்கு வர வேண்டும் என்று ராதாண்ணன் அவர்களும் சரி, வந்த அனைவரும் சரி, கொடுத்த டயத்தை விட நன்றாக இந்த படத்தில் நேரம் ஒதுக்கி நடித்து இந்த படத்தை மிக வெற்றி காமெடி படமாக கொண்டு வந்து சேர்த்துள்ளோம். அனைவரும் தியேட்டர்களில் பார்த்து எங்களை போல் கிராமத்தில் படம் எடுத்து இங்கு வந்து சென்னையை தேடி வந்திருக்க எங்களுக்கு நல்ல வரவை தர வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இந்த படம் உருவான கதை, எடுத்த பிடிஎஸ், அதை பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்றதுக்காக கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம் டைரக்டர் ராம்தேவ் அவர்களை பேச வைக்கிறேன். வாழ்க்கையில் இந்த தருணத்தை ரொம்ப பொக்கிஷமாக சந்தோஷமாக அனுபவிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து மிரண்ட அத்தனை ஜாம்பவான்கள் இந்த மேடையில் இருக்காங்க. அதில் நானும் நிற்கிறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடவுளாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்கிற இனத்தை சேர்ந்த அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தலைவா இந்த கதையை முத ரங்கநாதன் சார் மூலியமா எஸ் சந்திரசேகர் சார் சொன்னேன். அவர் எப்படி உங்களுக்கு இவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த கதை ஒரு 10 ரூபா பாட்டில் மேட்ரு. அப்போ வேற அந்த 10 ரூபா ஒரு பிரளியமாக இருந்தது. பல மணி நேரம் சந்திரசேகர் சாரும் நானும் வந்து இந்த கதையை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதில் பல சீன்கள் அவரது சொல்லி, அதுலேயும் முக்கியமாக ஆச்சரியமான ஒரு விஷயம், ஹீரோவை எதிர்த்து 2 எதிர் துருவங்கள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, சார் இது எப்படி சார் லாஜிக்கே இல்லையா சார் அப்படின்னு.
அதெல்லாம் அரசியல்ல நடக்கும் அப்படின்னாரு. அது மாதிரி இப்போ அது சில விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு டைட்டில் மக்கள் தலைவான்னு அவர் தான் சூஸ் பண்ணார். அவருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் சில காரணங்கள்னால அவரால் நடிக்க முடியலை. அதுக்கு காரணம் சில விஷயங்கள், அது இங்கே சொல்ல முடியாத ஒரு சூழல். இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த கதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது அரசியல் அப்படின்னு பார்த்துட்டா அதில் ஒரே ஒருத்தர் அவர் ராதாரவி சார் தான் அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்டு அவரை தேடி போய் இந்த கதையை சொல்லும்போது என்னை மேலே எங்களையும் பார்த்தாரு. பார்த்துட்டு அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர் கூடயும் நான் பழகியிருக்கேன். அரசியல் அத்துப்பிடி எனக்கு தெரியாத, எனக்கு புரியாத சில விஷயங்களும் எப்படி ஒன்னால யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் பண்றேன் அப்படின்னாரு. சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றேன் சார் அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சம்பளத்தை குறைக்கிறதுக்கு விட்ட போட்டேன். யோ இந்த கதை கோடி கோடியா கொட்ட போகுது அப்போ என்ன அப்படின்ட்டாரு. அவர் வாக்கு பொண்ணாகட்டும். நான் கதையை ஒரு புள்ளி தான் போட்டேன். அவரு சீன்ஸு அப்படியே கோலம் போட்டார். அவரு மிக பிரமாதமா நான் என்ன நினைச்சேனோ அதை காட்டிலும் டாப் டக்கரா இருக்கு. அவரு எங்க அப்பா ரத்த கண்ணீர் எடுத்தாரு, அவர் வித்தியாசமா எடுத்தாரு. அதே மாதிரி நீயும் எப்படி அப்படி எடுக்கிற அப்படின்னாரு. ஐயோ என்ன சார் இப்படி வார்த்தை சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரெண்டாவதா அடுத்தது ஹீரோ யாரு அப்படின்னு யோசிக்கும் போது மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன். ரங்கநாதன் சார் தான் அப்பயும் சொன்னார், இந்த ப்ராஜெக்டுக்கு மூவ் பண்ணதுக்கு காரணமே அவர் தான். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நீங்கள் ரவிமரியாவுடைய அரசியல் மேடைகள் பேச்செல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையா சார் அப்படின்னு. என்னங்க அரசியல் கதை பண்ணுறீங்க, அரசியல் மேடை பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னா. எங்க சார் ஸ்கிரிப்ட்லேயே இருக்க நேரம் பத்தலை அப்படிங்கும்போது பாருங்க அப்படின்னாரு. யூடியூப் பார்த்தேன். ஐயோ தலைவன் பின்றானே, இந்த கேரக்டருக்கு இவர் தான் பொருத்தம் அப்படின்ட்டு அவரை தேடி போனா அவர் என்ன சொல்றாரு, ஏன் தலைவா நல்ல வேலை போகுது என் வாழ்க்கை, எதுக்கு இந்த ரணத்தெல்லாம் அப்படின்னாரு. இல்லை சார் கதையை கேளுங்க சார், கேட்டுட்டு முடிவு சொல்லுங்க அப்படின்னு. ஏங்க ஹீரோன்னு இழுத்து விட்டு வேற ஏதாவது என் வாழ்க்கையில சூனியம் பண்ணி விட்டுறாருங்க அப்படின்னாரு. நான் சார் ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னேன். சரிங்க 1/2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு. கதையை கேட்டுட்டு இது கதையின் நாயகன் சொல்லுங்க, ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு. அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு இயக்குனர் மட்டும் இல்ல, ஒரு கிரியேட்டிவர் கூட. அதனால அவரு வந்ததுல இந்த கதையை அதாவது படம் பார்த்தவங்க 2 மணி நேரம் போர் அடிக்காம போகுதுங்க, எப்படி போச்சுனே தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தபடியா நான் நிறைய அதாவது துரைமுருகன் சாரை எனக்கு பிடிக்கும். இந்த டிஎம்கேல இருக்கிறாரு, அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பார், சிரிப்பாகவும் இருப்பார். அதே மாதிரி ஒரு கேரக்டர் யாரா அப்படின்னு பார்க்கும்போது பழக்கறியாகவும் இருந்துச்சு. அவர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பாரு. ஆனா இந்த படத்துல பட்டே கிளப்பிட்டாரு. அவருக்கு ஒரு ரசிகர் மன்றமே உருவாகும், அந்த அளவுக்கு நகைச்சுவையில கலக்கி விட்டாரு. நான் சார் ஒரு சீனுக்கு ஒரு 4 அடிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னா அவர் எல்லா சீனுமே 6 அடிச்சு விட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் இப்ப அவருக்கு ரசிகர் ஆயிட்டேன் நகைச்சுவையில. ஆனா அவர் கூட உட்கார்ந்து பேசினா தமிழ், ஐயோ தமிழை வளர்க்கறதுல இன்னைக்கு சில பேர் தான் இருக்காங்க, அதுல அவரும் ஒருத்தர். அவர் கூட உட்காந்து ஒரு நாளெல்லாம் நான் பேசினாலும் எனக்கு போர் அடிக்காது. அவ்வளவு தூரம் அவர் தமிழ். ஏன்னா தமிழ் தான் நான் படிச்சது செஞ்சது எல்லாமே தமிழ். இன்னைக்கு தமிழுடைய மனம், தமிழுடைய இது எல்லாமே அந்த ஆர்வம் குறைஞ்சு போச்சு. இத்தனைக்கு நான் பிறப்புல தமிழன் கிடையாது, இருந்தாலும் தமிழ் தான் என் உயிர். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம நாஜில் சம்பத் சார், அவர் ஒரு குழந்தை, அவரு அன்பா பேசி ஒரு சாக்லேட்டை கொடுத்து அவர்கிட்ட இந்த பெரிய பொக்கிஷத்தவே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான மனிதர். அவர் கொடுக்க வாங்கிட்டாரு. ஏன்னா அவருடைய அறிவையும் புலமையையும் அவர் அந்த அரசியல் ஏமாத்தி, என் படத்துல கூட இருக்கு, பெட்டி
பெட்டி பெட்டியா வாங்கி ஒரு சூட்கேஸ் கடையே வச்சிருக்கேன் அப்படின்னு பேசுவாரு. ஆனா கிடையாது, அரசியல் அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா கவுன்சிலர் வச்சிருக்கிற காசு கூட அவர்கிட்ட கிடையாது. ரொம்ப அருமையான எளிமையான மனிதர். அன்பா பேசுனீங்கன்னா அவர் கையில இருக்கிறத ஏதாவது கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். ரொம்ப அவர் எவ்வளவு பெரிய மேக அவர் வந்து என்ன இயக்குனரே, அவர் என்கிட்ட ஸ்டூடெண்ட் மாதிரி இயக்குனரே கரெக்டா அதுதான் நீங்க போது எனக்கு புல்லரிக்கும், என்னடா இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த நடிப்புன்னு வந்துட்டு அவரு தொழில் பக்தி, அந்த குரு சின்ன வயசா இருந்தாலும் அந்த குருவுக்கான மரியாதை, அது மேன்மக்கள் தான். ரொம்ப நன்றி சார். அதுக்கு பிறகு இப்ப மீனவர் துறை அமைச்சராக இருக்கிற ஸ்ரீநாத் எனக்கு 2 படம் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து அந்த கேரக்டர் பண்ண வேண்டியது. ஏன்னா டாஸ்மார்க்ல போய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சண்டை போடுவாரு. நல்ல வேலை அவரு அந்த கேரக்டர் வந்து இவர் சரியா வரமாட்டாரு, இதுக்கு யாரு சரியா வரும் அப்படின்னு பார்க்கும்போது நான் நிறைய என்னுடைய யூனியன் மீட்டிங் எல்லாம் பார்த்துருக்கேன். டப்பு மனசுக்கு வர்றத டபால் டுமால் அடிச்சு உடைப்பாரு. யாருன்னா பேரரசு சார். அவரு இந்த மேட்டருக்கு இவர் தான் சரியா வரும் அப்படின்ட்டு சிவநாத் சாரை ஒதுக்கிட்டு நான் அவர்கிட்ட போனேன். அவரும் வந்து என்ன சார் ஒரு சின்ன சீனா இருக்குன்னு, சார் இது சின்ன சீனா இல்லை, அதிரி புதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணேன். அவரும் சிறப்பா செஞ்சு கொடுத்தாரு. ஆனா இப்ப ஸ்ரீநாத் சார் ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நல்ல வேலை இந்த சீனா நான் நடிக்கலையே அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கஞ்சா கருப்பு சாரு ரொம்ப ஸ்பாட்ல ரொம்ப வெறித்தனமா சாப்பிடாம கூட வேலை செஞ்சாலும் வந்து சாப்பிடுன்னு என்னை சாப்பிட வைக்கிற ஒரு கேரக்டர், நல்ல மனிதர், சகோதர பாசம் உள்ளவர். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அக்னிஎஸ் வருண், அவர் இந்த படத்துல புதுமுகம், ஆனா புதுமுகமாவே தெரிய மாட்டாரு, அவ்வளவு பின்னிருக்காரு நடிப்பு. அதுக்கு பிறகு அக்ஷரா விஜய்னு ஹைதராபாத் பொண்ணு ஹீரோயினி, அவங்க வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து அவங்க ஒரு மாதிரி கண் கலங்கி உட்காந்துருந்தாங்க. அவங்க கேட்ட வார்த்தை ஒரு மாதிரி மனசு நெருடிருச்சு. என்ன சார் எல்லாருமே அழகா பார்த்து ஒரு நடிப்பை பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஒன்று அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நீடாமா ஹீரோயினி அப்படின்ட்டு அவங்கள கன்ஃபார்ம் பண்ணேன். நல்லாவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மிக முக்கியமாக சொல்லணும்னா கேமராமேன், அவரு கொடுத்த காசுக்கு டபுள் மடங்குல ட்ரிபிள் மடங்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு மியூசிக் டைரக்டர் எதாச்சியா ஒரு இடத்துல பார்த்தப்போ எடிட்டிங்ல வந்திருந்தாரு. அவர் ஏதோ ஒரு ஆல்பம் எடிட் பண்ண வந்திருந்தாரு. அவரு சாங்கை போட்டு காமிச்சாரு. உடனே வாய்ப்பை கொடுத்துட்டு, அதான் நல்ல ஒரு கண்டென்ட் இருந்தா உடனே அது போனி ஆகும். அவரு என்கிட்ட பார்த்த நிமிஷத்திலேயே அவர் ஓகே பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மேடையில இவ்வளவு தூரம் மக்கள் தலைவா வந்து நிக்கிது அப்படின்னா அது வந்து என்னுடைய முதலாளி கவிதாலயா சரவணன் சாருக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு வெங்கட் சார், அவரும் பேருதவி பண்ணியிருக்காரு. அவர் அக்னி அந்த ப்ராஜெக்டுக்கு அக்னி மூட்டினவரே அவரு தான். அதுக்கு பிறகு டைம் இல்லாதனால இங்க இருக்கிற அத்தனை ஜாமவான்களையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்க பிரஸ் ஊடக நண்பர்கள் அத்தனை பேரையும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு வணங்கி வாழ்த்துக்கள் பெறுகிறேன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இவர் இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், ப்ரொடியூசர், இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்களா வந்திருக்க தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் R.K. செல்வமணி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாம் மனிதன் ஆடியோ இது பண்ணார். மூன்றாம் மனிதன் பழகினார். மக்கள் தலைவா திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், சகோதரர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், சகோதரர் ராதாரவி அவர்களுக்கும், சகோதரர் மாஞ்சல் சம்பத் அவர்களுக்கும், ஐயா திரு பழக்கருப்பை அவர்களுக்கும், அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, 1986 தீர்த்தக்கரையிலேன்னு ஒரு படம் எடுத்தார். அவர் மணிவண்ணன் இயக்குனர், நான் அதில் உதவி இயக்குனர். 40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு மேடையில் நீங்களும் ஒன்றா உட்காந்துருக்கோம். கடவுளுக்கும் காலத்துக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மற்றும் மேடையில் இருக்க அனைவருக்கும், பேரரசு, நந்தா, பெரியசாமி, தீனா,
இயக்குனர் எழில், பிருந்தா சாரதி, சகோதரர் ரங்கநாதன், என்னுடைய கதை வசனகர்த்தா, எழுத்தாளர் சங்க பொதுச் செயலர் லியாகத் கல்யாணம் அனைவருக்கும் மற்றும் வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மாலை வணக்கம். மதிய வணக்கம் சொல்லி கூப்பிட்டு வந்தார் ரவிமரியா. ஆரம்பிக்கும் போதே மாலை ஆயிடுச்சு. பாக்கியராஜ் இரவு வணக்கம் சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா கீழே உட்காந்துருங்க வந்து இது மாதிரி கீழே உட்காந்துருக்கும்போது அவரு நண்பர் அங்கே உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் பேசி அப்புறம் கடைசியா நீ பேசுறதுக்குள்ள நைட் ஷோ முடிஞ்சிருந்தான்னு தான் நினைச்சு கீழே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கு. ஆனா ஏன் இவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னா அது ரவிமரியாவோட நட்பு தான். இந்த மேடையில இவ்வளவு பேர் இருக்கிறது காரணம் ரவிமரியாவோட நட்பு தான். ரவிமரியா மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், நல்ல நடிகன் மட்டுமில்ல, மிகச்சிறந்த பண்பாளன், நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதர். ஏன் சொல்றேன்னா அவர் சினிமாவில் வந்து ஒன்னா பணம் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கலாமே தவிர உண்மையில வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுடைய ஒரு நடிகன், நல்ல மனதுடைய இயக்குனர், நல்ல மனதுடைய படைப்பாளி. ஒரு சமயம் நாங்கள் வந்து டைரக்ஷன் பிரசிடென்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது எங்கள் உறுப்பினர் எல்லாருக்குமே வந்து பொங்கல் தீபாவளிக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், ஸ்வீட்ஸு இது போல் எல்லாருக்குமே கொடுப்போம். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நன்கொடையோ அது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டுருவோம். ஒரு தடவை வந்து வெளியே யாரையும் கேட்க மாட்டான், நம்ம யாரையாவது ஒருத்தர் பண்ணலாம் அப்படின்போது நான் இவங்ககிட்ட சொன்னேன், ரவிமரியா கிட்ட, ரவி நீ எதாவது பண்ண முடியுமாண்ணா? சார் எவ்வளோ சார் பண்ணுவேன்? ஒரு 15 லட்ச ரூபா தேவைப்படுறாங்க. உடனே நான் பண்ணிடுறேன் சார். நான் சொன்னேன் பண்ணுறா, நாங்கள் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒன்று ஹீரோ போட்டால் இந்த படத்தை நான் வாங்கி தந்துடுறேன். நான் வாங்கி தரல, ஆனால் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே அன்னைக்கே அந்த பணத்தை கொடுத்தேன். பணம் கொடுத்தேன்னு கூட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால சினிமாவில் நடிக்கிறான், பணம் கொடுக்குறாங்க நடிக்கிறான்னு நினைக்காதீங்க. அது ஒன்றா திரையில இருக்கலாம். ஆனால் தரையில வந்து அவன் 15 லட்சம் ரூபா வாங்கும் போதே, அதாவது வந்து 1 கோடி ரூபா வாங்கும்போது 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கறது, உதவி பண்றதுங்கிறது வேற விஷயம். ஆனா பணம் 10 லட்ச ரூபா பணம் வாங்கும்போது 15 லட்ச ரூபாயை வந்து இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்காக நன்கொடை கொடுத்தவர் வந்து இயக்குனர் ரவிமரியா. அந்த அளவுக்கு வந்து நட்பும் நல்ல மனசும் கொண்டவர். அவர் வந்து மக்கள் தலைவான்னு வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவா வந்திருக்காரு. எவ்வளவு பயம் பாருங்க. கதாநாயகன் சொல்லிட்டாங்க, நீ கதைக்கு நாயகன், என்ன ஹீரோவா வில்லனா காமெடினா வண்டி ஓடிட்டு இருக்கு, யாரும் கெடுத்துடக்கூடாதுன்ற பயம். அந்த பயம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங் அவங்க உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் வந்து 2 சாங் தான் அங்கே பார்த்தோம். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வெளியே வரதுக்கு உண்டான பிரசவிப்பதற்கான ஒரு நல்ல களமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. துளசிராமனுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா நீங்க ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக வருவீங்க. அந்த இது தெரியுது அவங்க பார்த்தும். அது போல வந்து என் ட்ரெய்லர் ஏன் போடலன்னு கேட்டேன். இல்லை சென்சார் பண்ணேன். பொதுவாக பிரிவு தேட்டரில் போடும்போது யாரும் சென்சார் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் பார்க்கும்போது இது வந்து ஒரு வில்லங்கமாக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் பிரிவு தேட்டரில் பயப்படுவாங்க. அப்போ பிரிவு தேட்டரில் பயப்படுற அளவுக்கு அந்த படம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால பரவாயில்ல ரவி, நீங்க நாளைக்கு தலையாவும் பயப்பட வேண்டியதா இருக்கு, மக்கள் தலையாவும் பயப்பட வேண்டியதா இருக்கு. 15-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தலைவாவும் பயப்பட வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது. இன்னைக்கு வந்திருக்க மக்கள் தலைவாவும் பயப்பட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. உண்மையே வந்து நான் படம் பண்ணும்போது அந்த ஒரு நெருக்கடி எங்களுக்கு இல்லை. பிரிவு தேட்டரில் படம் போகும்போது சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களாட்சி படம் எடுக்கும்போதெல்லாம் நீங்க வந்து அன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியலான படம். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லை. ஏன்னா ஒரு உண்மையாவே கொஞ்சம் சுதந்திரம் இருந்த மாதிரி நான் உணர்றேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற படைப்பாளிகளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் வந்து சூழ்ந்து நிற்குது. இது படம் பண்ணலாமா, படம் பண்ணா ரிலீஸ் பண்ணுவாங்க, சென்சார் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணா தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, மத்திய அரசாங்கம் இந்த படத்தை சென்சார் பண்ணுமா, அப்படி பண்ணி வெளியே வந்தா மாநில அரசாங்கம் இந்த படத்தை வச்சு திரையரங்குகளில் அனுமதிக்குமா, இது மாதிரி பல்வேறு சென்சார்கள் அப்படி வெளியே வந்துட்டா இங்க இருக்கிற ஜாதி கட்சிகளோ இல்ல வந்து மத கட்சிகளோ அவங்க ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணி படம் நிறுத்திடுவாங்களா? இப்போ ஒரு படைப்பாளி தன் உண்மையை சொல்றதுக்கு யார் யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்குன்னா, இன்னைக்கு உண்மையை தவிர எது ஒன்னாலும் திரையரங்களை பேசலாம், திரையில பேசலாம். உண்மையை பேசினா மட்டும்தான் அந்த திரைப்படம் வெளிவருது கஷ்டம். பொய்யை பேசலாம், கற்பனையை பேசலாம், ஆபாசத்தை பேசலாம், அருவருப்பை பேசலாம், வன்முறையை பேசலாம், கலாச்சார சிறுவை பேசலாம். ஆனா உண்மையை பேசினா
அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அந்த ட்ராக்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு படம் எடுத்து 14 வருஷம் வனவாசம் போன மாதிரி என்னுடைய குற்றப்பத்திரிகை திரைப்படம் ஒரு 14 வருஷம் வனவாசம் போய் என் வாழ்க்கையே திசை மாற்றி அது மாதிரி படங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மாற்றி அமைச்சது. ஆனால் இன்னைக்கு இது படம் பார்க்கும்போது ஒரு காமெடியாக அது அதுக்கப்புறம் படைப்பாளிகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த எப்படி விஷயத்தை கொஞ்சம் கவர் பண்ணி அது வெளியே சொல்றது அப்படிங்கிறத மக்கள் தலைவா மாதிரி படங்கள் மூலம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு இயக்குனர் பேசும்போதே அவரே பயங்கரமா ரசி அப்போ ஒருத்தரை பத்தி பேசும்போது அவர் ஒரு குழந்தை மாதிரி பேசுறாரு. இவங்க எப்படி இருக்காங்க, நாங்கள் சம்பத்து குழந்தை இல்ல, டைரக்டர் குழந்தை மாதிரி பேசி அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கியிருக்காரு நல்லா தெரியுது. பேசுறாங்க ஆடி கறக்க வேண்டிய மாட்டை ஆடி கறந்து பாடி கறக்குறாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயக்குனரை பார்க்கும்போது மிக அருமையா புரியுது இவர் எவ்வளவு சிறப்பா எல்லார்ட்டையும் வேலை வாங்கியிருப்பாருன்னு. உண்மையாக நான் இவங்கெல்லாம் கெஸ்டா வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். பிழைக்கார பேச நாஞ்சில் சம்பத் சார்லாம் கெஸ்டா வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க போஸ்டர் பார்த்தோன்னு தெரிஞ்சு எல்லாருமே நடிகராக இருக்காங்க. அப்போ இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது ராதாரவி சார் ரொம்ப அழகா சொல்லிட்டே இருந்தார். ராதாரவி சார் நட்புக்கு ஒரு இலக்கணம் ராதாரவி சார். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது என்ன மரியாதையோ இப்ப என்ன பார்த்தா என்ன மரியாதை கொடுக்குறாரோ, ராயில ஒரு சங்கத்தோட தலைவரா பார்க்க என்ன மரியாதை கொடுத்தாரோ அதே மரியாதையை தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா அவரோட ஒர்க் பண்ணும்போது மணிவண்ணன் பட சார் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கும்போது அப்போ அவர் நல்ல பெரிய நடிகரா இருக்காரு. ஆனா சாதாரணமா எல்லாரையும் ஒரே மாதிரியா நட்போட பழக்கூடியவர். அதனால பெரும்பாலும் என்னோட படத்துல ஏதாவது ஒரு இடத்துல அவர் இருந்துட்டே இருப்பார். ஒரு சமயம் ஒரு படம் பண்ணும்போது வாரத்திற்கு ஒரு படம் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு சீனு நான் சொன்ன ராதாரவி சார் வச்சு பண்ணலாம் சார் ராவத்துட்டு. ஐயோ ரொம்ப பணம் கேட்பாரியா, நீங்கள் தெரியாது அவனுக்கு அப்படின்னா. இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. நான் முன்னே ராதாரவி சார் கிட்ட போனேன். சார் என்ன பண்ணார், என்கிட்ட ஒரு 3 நாள் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது சார், நீங்கள் பண்ணணும். ஆனால் பெரிய சம்பளம். அப்படியா சொல்லுவோனே, ஏன்னா உங்ககிட்ட நான் சம்பளம் குறைச்சி வாங்கினேன்னா நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் மேனேஜர் உடனே 100 பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாயா ராதாரவி இவ்வளோதான் வாங்கினா, ராதாரவி இவ்வளோதான் வாங்கினேன். அதனால ஒன்று பண்ண, நீ எனக்கு பணமே வேண்டாம், நான் உனக்கு ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாரு. நான் வேண்டாம் அப்படின்னு. அதாவது நண்பர்கள்னா வெளியேந்து பார்க்கும்போது ராதாரவி சார் ஒரு கரடுமுரடான மனிதர் மாதிரி தெரிவார். எப்படி நாஞ்சில் சம்பத்தை பத்தி நம்ம டைரக்டர் சொன்னாரோ அது மாதிரி ரவி சார் கூட வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப கரடான ஒரு ஆள் மாதிரி தெரியும். ஆனா நீங்க பழகிட்டீங்கன்னா அந்த நட்புக்காக நீங்க என்ன இருந்தாலும் உங்க கூட பக்கத்துல நிற்பார். சில நேரங்கள் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தா கூட மற்றவங்க பயந்து விலகிற நேரம் சூழ்நிலை வரும்போது கூட ராதாரவி சார் நம்ம கூட நண்பர்னா அந்த இடத்துல தைரியமா நிற்கலாம். எவன் போனாலும் ராதாரவி சார் நம்ம பக்கத்துல நிற்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர் கொடுத்துருவார். அதுக்கேற்ற மாதிரி அங்க நின்றுடுவார். படைப்பாளிகள்னு ஒரு இது வரும்போது ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் சந்திக்கும் போது, இப்ப எந்த ஃபெப்சிக்கு நான் பிரசிடென்டா இருக்கணும் அதை எடுத்து ஒரு காலகட்டத்தில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு வார் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கட்டின லிங்கியோட அங்க நின்றுட்டார். காலைல 5:30 மணிக்கெல்லாம் கட்டின லிங்கியோட அங்க ஆண்டா தேட்டர்ல நின்று என்ன பிரச்சனை நான் அவங்க கூட நிக்கிறேன். அது போல அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் நண்பர்களுக்கு உதவுவதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதர் ராதாரவி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பத்தி ரொம்ப அழகா படத்தை பத்தியும் கேமராமேன் பத்தியும் ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டே இருந்தார். கார்த்திக் சின்ன தயாரிப்பாளரோட ஒரு சூப்பர் ஸ்டார் கேமராமேன் கார்த்திக். அவ்வளவு அழகா என்ன இருக்கோ அதுல மிகச்சிறப்பா படம் பண்ணக்கூடிய. அப்போ ஒரு டெக்னீஷியனை பத்தி அது வெளியே இப்ப இவங்களாம் சொன்னாதான் அது தெரியும். இப்ப கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கார்த்திகை பத்தி வர்றதுக்கு முன்னாடியே பிரபலமா இருக்கிற நடிகர்கள் சொல்லும் போது நிச்சயமா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைச்சிடும். அது போல கார்த்திகை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் மக்கள் தலைவா அது மட்டும் இல்ல, கீழே பாருங்க ஃபார் சேல் இருக்கு. இது அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்ன, அதனோட மீனிங் என்னன்னு. அது போடுறதுக்கு அது யோசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிச்சயமா நம்ம யாரையும் அரசியல்ல யாரையும் குறை சொல்ல போறதில்லை. சில நேரங்களில் விமர்சனங்கள் வைக்கிறது என்னன்னா, அந்த விமர்சனம் பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது பல பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா நிச்சயமா திரையில அது வரும்போது நல்ல வேலை இவர் சொன்னாரு ஃபார்ச்சுனேட்டா பேரரசு பண்ணார். நான் நினைக்கிறேன் அன்பார்ச்சுனேட்டா பேரரசு பண்ணியிருக்காரு. ஒருவேளை பண்ணாம இருந்தாரு அவர் இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் கூட இருந்திருக்கூடிய வாய்ப்பு
நிச்சயமா அந்த வாய்ப்பை வந்து ஏன்னா அவர் தான் வந்து என்ன தம்பி விஜய் வந்து வச்சு அன்னைக்கு சிஎம் வார்த்து எலெக்ஷன் பாட்டு ஒன்று சிவகாசியில போட்டு நிச்சயமா அந்த பாட்டு தான் வந்து சாலை முழுக்க அந்த பாட்டு தான் போட்டு இருந்தாங்க. அவர் ஒருவேளை வந்து எலெக்ஷன் முன்னாடி இந்த சீனை கட் பண்ணி அந்த சீனை நடிச்சிருந்தாலும் எங்களுக்கு மினிஸ்டரா கூட இருந்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒருத்தர். அவருடைய பாடல்கள் பிரபலியமானது. அவர் இதில் நடிச்சிருக்காரு. அதுக்குள்ள எல்லாமே நண்பர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து நிச்சயமா படம் பார்க்கும்போது அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது இயக்குனரோட பேச்சை பார்க்கும்போது நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கல, ஆனாலும் வந்து ட்ரெய்லர் போல இயக்குனரோட கன்னி பேச்சு வந்து இந்த படம் எவ்வளோ சிறப்பாக நகைச்சுவையாக வரும். அதே நேரத்தில் நம்ம ரவிமரியாவோட பாட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. அவர் வந்து ஹீரோயினோட டான்ஸ் ஆடுற மூவ்மெண்ட் இடுப்பு வளர்ச்சி ஆடும்போது அவர் கொஞ்சம் இடுப்பு வளையாது அவனுக்கு. நான் ஏன்னா அந்த முதல் ஷாட் வரும்போது அந்த சட்டை வெளியே தங்கிட்டு போது ஏதோ பை மிஸ்டேக்ல வந்து சரியா இன் பண்ணாம வந்து ஆடுறா போது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா படம் வரும்போது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் இது ஸ்டைல் போகுது. இப்ப நம்ம கொஞ்சம் வயசானவங்க அந்த ஜென்திக்கு ஏதாவது நமக்கு தெரியல, அதான் அது போல ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அதான் வந்து ரவிமரியாவோட பிளஸ் என்னன்னா கரண்ட் அவர் வந்து நானும் அவரோட சேர்ந்து ஒரு படம் மாட்டதா இருந்தது. அதுக்கு ஒன்று முயற்சி பண்ணப்போ அப்போதான் எனக்கு ரவிமரியா வந்து நண்பனா எனக்கு நிறைய தெரியும். ஆனால் அவர் கிரியேட்டரா வந்து ரவிமரியா எப்படின்னா அவரோட பிளஸ்ஸே வந்து அப்டேட்ல இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு இணையர்கிட்ட இன்னைக்கு என்ன பிளஸ் இருக்கோ அதை வந்து கரண்ட்டா சொல்லக்கூடிய, கரண்ட்ல பேசக்கூடிய, அதை பத்தி சிந்திக்கக்கூடிய, அதை பத்தி விரிவா சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் முடிந்த ஒரு படைப்பாளி வந்து ரவிமரியா. வெளியே வந்து காமெடியன் மாதிரி தெரியும், ஆனா அவரோட அறிவு வந்து எல்லாரை விட வந்து அரசியல் ஞானம், அரசியல் அறிவும் அதை பத்தியான விழிப்புணர்வு. ஏன்னா அவர் படிச்சதே அந்த அளவு இது சோசியல் சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க. அதனால வந்து சமூகத்தை பத்தியான ஒரு மிகச்சிறந்த அறிவு இருக்கு. அதை இந்த படத்துல வந்து காமெடியா வெளியே கொண்டு வந்திருக்க நான் நினைக்கிறேன். அவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். எனக்கு நெருங்கிய நண்பர் வட்டாரத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து ரவிமரியா. என்ன என்னோட பிரச்சனை என்னவா இருந்தாலும் எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் எங்க இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து அவர் நிற்கக்கூடிய நண்பர். அதனால அது நான் மட்டும் இல்லை, நீங்க மேடையை பார்த்தா தெரியும், இன்னும் நிறைய பேர் வந்து அவர் விட்டுருக்கலாம். அவர் நினைச்சிருந்தாருன்னா கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த அரங்கம் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நண்பர்கள் திரைத்துறையில் இருக்கு. எல்லாரும் அவருக்கு நண்பர்கள் தான். அவங்க நீங்க வந்திருப்பாங்க. அவரோட நட்புக்கு, அவரோட மனசுக்கு, இந்த யூனிட்டோட கௌதாலயா சரவணனுக்கும் நான் வந்து இந்த சில்லு பாலத்துல ரவிசார சொன்னேன், சார் உங்களை பார்த்தா கே பாலச்சந்தர் மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே அப்படின்னு சிரிச்சாரு. அப்புறம் கவிதாலயா சரவணன், கவிதாலயாங்கிறது தமிழ் திரையுலகத்துல மிகப்பெரிய புரட்சிகரமான சின்ன படங்களை கொண்டு வந்த ஒரு நிறுவனம். ஒருவேளை கவிதாலயா ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், என்னுடைய ஒய்ஃப் பேர் கவிதா, அது நான் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கவிதாலயா சரவணன் பேர் வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால ஏதோ ஒரு வகையில் அது நல்ல திரைப்படங்கள் கொடுத்து அந்த கவிதாலயா பேர் சரவணன்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால தயாரிப்பாளராக அவர் நிச்சயமா வெற்றி வருவார். அனைவருக்கும் மக்கள் தலைவாவில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், நடிகைகளுக்கும், தயாரிப்பாளருக்கும், பெப்சி சார்பிலையும் இயக்குனர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்க மக்கள் தலைவர். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நிறைய உண்மைகள் எங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அக்னி, எஸ் வருண் அவர்களை மேடை அழைக்கிறேன். எங்க சரி வாங்கிறார் சார், பேசுறதா கடைசியா பேசுறாரு, என்ன சொல்றாரு, கடைசியா பேசுறாரு. ரிலீஸ் பண்ணுங்க, அவர் இருக்கும்போது பண்ணிடுங்க சார். சரி, ஆடியோ ரிலீஸ். அவர் அக்னி சார் சார் வந்து வேறு சங்கத்தில் பதவி போறதுனால அவர் மொத்தமா ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. சரி சொல்லுங்க, யாரு சொல்லுங்க. வேறு சங்கத்தில் பதவி போறதுனால நிமிஷம் இருங்கன்றது. ஓகே, எஸ் கௌதாலயா சரவணன் கிரியேஷன் பிரசன்ஸ் மக்கள் தலைவா படத்தின் ஆடியோ ரிலீஸ் இப்போ நடக்க போகுது. சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் இந்த ஆடியோ லான்ச் உங்களுக்காக இப்போ ரிலீஸ் செய்யப்படும்.
ஓகே, தேங்க்யூ. இயக்குனர் சி ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன், பேச அழைக்கிறேன். எடுத்து அடிங்க போட்ட ஒரு விஷயம் போங்க. நான் முன்னாடி பேர்கள் பண்ணி அனுப்புவேன். 5 நிமிஷம் பேச போனேன். அப்ப நான் தான் ரங்கநாதன் நினைக்கிறேன். சொல்லிடுறேன் சார். எஸ் சார், பார்க்காதீங்க சார். பல பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இன்னைக்கும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க நடிப்பு அரக்கன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சார். அவ வயசானாலும் இன்னைக்கும் இளமையா இருக்கக்கூடிய ராதா ரவி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவாரு, கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில வார்த்தை சொல்லாத இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், பேசிவிட்டு சென்ற செல்லுமணி அவர்களுக்கும், மேலும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பு என்ன இருக்கார், நாஞ்சிலா இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசுனது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படின்னு எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான். அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமா பார்த்துருப்பான் இந்த லைட் எல்லாம். ஓ, இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமணி அவர்களுக்கு, அதான் அவர் சொல்கிற கதையின் நாயகன்னு, கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது ஒன்றை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவாயா அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவாயன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் ஆயிடும் போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா இந்த படத்தை விட்டா நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தல் முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது.
நான் சால்வ் பண்ணுறேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்க. வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயான்னு. அதையே வச்சிருக்கான் அவன். அதனால் அவனுக்கு அவன் ரொம்ப நல்லவ மாதிரி தெரிவான், நல்லவனே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச, ஏன்னா அவனை நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையன் அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லாரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுது. அதில் தான் எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான், அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமா விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலி தான், ரொம்ப பெரிய வெரி பிரெயினி சாப். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவு செய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்ககிட்ட குறைச்சிருவான் அவன். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தாங்க. அதனால் பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கும், அப்பாவி கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தனோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படி நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன்னு நான் கிடையாது. ஏன் ஆச்சரியமாக இருந்தது, இவங்கெல்லாம் நம்பி உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எப்படி நம்ப வச்சான்னு தெரில, அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மரியா டன் அ குட் ஜாப். ரவி மரியா கிளாஸ்ன்னு சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன் தான், அவனை சுற்றி தான் எல்லாரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான். அதனால் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்லிட்டாங்க, என்னடா இது யோசனை பண்ணேன். ஏன்னா நான் டெஃபினட்டாக நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல. அவன் நினச்சா ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்க, ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே எதிர்ப்பு தான்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தியேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தியேட்டர் வரைக்கும் போக போகுது உனக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்களோ இல்லை நம்மளை சொல்கிறாங்களோ சர்வ கட்சி கூட்டமும் உன்னை வந்து தேடுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயும் ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயும் ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒழிஞ்சிக்கலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. அப்படி இவனை பார்த்தாலும் இவனை ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால் இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்களாம் மாட்டிக்குவோமேன்றதான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை நம்ம சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர்னு ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்து வந்திருக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ரவிமரியாவுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை கூறி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பேருடைய வாழ்த்தும் ரவிமரியாவுக்கும் உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா உன்னை பற்றி நல்லா சொன்னேன். என்ன வரேன். தேங்க்யூ சார். இயக்குனர் சி ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். மக்கள் தலைவா
இசை வெளியீட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, எனக்கு முன்பு பேசிய சம்மேளன துணை தலைவர் அன்பிற்குரிய ஆர்கேஎஸ் அவர்களே, மரியாதைக்குரிய ராதாரவி அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் சார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் லியாக்கத் அலி கான் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொருளாளர் பேரரசு அவர்களே, மற்றும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் பேரரசு அவர்கள், இணைச் செயலாளர் பிரபாகர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் நடிகர்களாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பழக்கரிப்பை அவர்களே, நாஞ்சில் சம்பத் அவர்களே, மற்றும் இந்த படத்தினுடைய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஆரம்பித்தது வேற ஒரு மாதிரியான ஒரு நடிகர்கள், ஒரு சூழ்நிலையில் தான். என்னுடைய குருநாதர் எஸ்சி சார் இதில் நடிக்கணும் அப்படின்னு ராம்தேவ் கேட்டார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கதை சொன்னோம். முதல்ல அவர் ஓகேனார். இருந்தாலும் நான் ராம்தேவ்கிட்ட சொன்னேன், இது இப்போ ஓகே, இது சரியாக வராது, அதில் சில பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை முயற்சி பண்ணுவோன்னாரு. அது கடைசியில் அவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதான் உண்மை. அதுக்கப்புறம் யார் நடிக்கலாம், எங்கள் டைரக்டருடைய கேரக்டரில் யார் நடிக்கலான்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், இது ராதாரவி சார் மட்டும்தான் நடிக்க முடியும். அப்போ கேட்டார், ஹீரோ யார் நடிக்கலாம், வேற யாருமே நடிக்க முடியாது. அமாவாசை சத்யராஜ் மாதிரி ஒரு கேரக்டர், அது இன்னைக்கு ரவி மரியா மட்டும்தான் பொருத்தும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இன்னைக்கு பொருந்தி ஒரு நல்ல படமாக வந்திருக்குது மட்டும் உண்மை. ராம்தேவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தான் நினைச்சதை சாதிப்பார். யார் பாதிக்கிறாங்களோ இல்லையோ அவர் பாதிக்காம சாதிப்பார். அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் அவர் ஷூட்டிங் போனார். அங்கே அருமையான ஒரு தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன் கிடைச்சார். அது அவருடைய உழைப்பு, இவருடைய நம்பிக்கை. அந்த படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. ஆனால் ராதாரவி சார் மட்டும் எங்கிட்ட ஷெட்யூல் முடிஞ்சுன்னு சொன்னார், மாப்பிள்ள கேமராமேன் சூப்பராக பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு நான் நடிக்க போன இடத்துல அதை உணர்ந்தேன். சூப்பரான அருமையான கேமராமேன். எந்த இயக்குநர்களும் இவரை பயன்படுத்தலாம். அதிக நாட்கள் வராது, லைட்டிங் பெருசாக இருக்காது, நல்லபடியாக பண்ணக்கூடிய அருமையான ஒரு கேமராமேன். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும். ராமதேவும் படம் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால ரவி மரியா ஒரு அரசியல் கட்சியில் முக்கியமான பொறுப்புல கொள்கை பரப்பு துணை செயலாளர், வேற நட்சத்திர பேச்சாளர். அது இல்லாமல் இங்கே 2 நட்சத்திர பேச்சாளர்கள், கலைப்பிரிவு செயலாளர்கள், தலைவர்களாக உட்காந்துருக்காங்க. அந்த கதையை கூட்டு போய் ராம்தேவ் சொல்ல சொன்னேன். அதில் ஒரு 2 காட்சி அது இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பேசணும். ஏன்னா அந்த கட்சியை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. அது இல்லாட்டி பண்ணுவோம்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். அப்போ ராம்தேவ் ஒத்துக்கிட்டாப்பி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதிகள் பார்த்தாலும் அவர்களுடைய பண்ண பாதிப்பு இந்த திரையில தெரியும். டைட்டிலே பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவா. இன்னைக்கு தலைவா இருக்கார, அவர் மக்கள் தலைவா ஆயிட்டார். அதுதான் நான் சுருக்கமாக சொல்றேன். மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக தான் இந்த படத்தோட கதையா இருந்தது. அதான் உண்மை. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ராம்தேவ் அதை முடிவு பண்ணி கதை எழுதிட்டு அப்படி
அது இன்னைக்கு நடந்திருக்கு. அது எப்படி வெற்றிகரமா நடந்ததோ இந்த திரைப்படமும் வெற்றிகரமா அமையும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மக்கள் தலைவர் மூலம் இன்னைக்கு என்னுடைய நண்பர் கதாநாயகனாக இருக்காரு. தொடர்ந்து கதாநாயகனாக நீங்க எல்லாரும் வாழ்த்துக்கள், அவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தொழிலதிபர் சுப்ராஜ் சார் அவர்களை மேடை கழிக்கிறேன். வசந்த கல்பா இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லு. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களே, ஆர் வி உதயகுமார் சார் அவர்களே, பேரரசு அவர்களே, எழில் சார் அவர்களே, அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, தயாரிப்பாளர் பழ கருப்பையா அவர்களே, திரைத்துறையை சார்ந்த கலைஞர்களே, நண்பர்களே, எதிரில் இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் நான் இப்போது இங்கே நிற்பதற்கு காரணம் நண்பர் ரவி மரியா. ரவி மரியா அவர்களும் நானும் சூப்பர் குட் பிலிம்ஸ்ல ஜீவா வச்சு படம் பண்ணோம். அப்போது ஆரம்பித்த நட்பு. நட்பு அப்ப ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே 92ல் அவர் சென்னைக்கு வந்தாரு. நானும் அப்போதான் வந்து சென்னையில வந்து செட்டில் ஆனேன். அப்போ எங்க ரூம்ல வந்து நான் லிங்குசாமி, வசந்த பாலன் எல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணாரு. உதவி இயக்குநராக இருந்த காலகட்டத்திலிருந்து எனக்கும் ரவி மரியாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதை வந்து பெரிய கதை அது. முக்கியமாக எனக்கு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதுகு வலி சீரியஸா வந்தது. ஒரு 3 மாதம் படுத்த படுக்கை, ஏன்ச்சுன்னா உடம்புலாம் நிக்க முடியாது, வலிக்கும். அந்த காலகட்டத்தில் நான் இங்க நல்லா என் ஒய்ஃப் வந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இதுல ஈசிஆர்ல. அதனால வீடு அங்க, நான் இங்க ஒரு ரூம் பிடிச்சி தனியா தங்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் 3 மாதமும் தினமும் இவருடைய உதவியாளரும் இவரும் வருவாங்க என்னுடைய ரூமுக்கு வந்து. எனக்கு வந்து இந்த ஆயில் மசாஜ் பண்றதை இவருடைய உதவியாளரை வச்சு பண்ணுவாரு. சில நேரத்தில் இவருடைய கைகள் கூட என்னுடைய முதுகில் தேய்த்து விட்டுருக்கு. எல்லாம் அனைவருக்கும் உதவி செய்யாத வந்து நிப்பாருன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து என்னுடைய அனுபவத்திலே நேரடியாக வந்து நின்றவர் ரவி மரியா. அந்த மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடைய ஒரு அற்புதமான நண்பர். அந்த 3 மாதத்துல ஒரு நாள் கூட வராம இருக்க மாட்டார். ஒருவேளை அவருக்கு படப்பிடிப்பு இருந்ததுன்னா அவருடைய உதவியாளராக வந்துருவாரு. வந்து எனக்கு வந்து அது வந்து ஆட்டுக்கால் சூப்பு, உதவியாளர் வந்து ஆட்டுக்கால் சூப் தயார் பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி அந்த மருந்து மாத்திரை, அதாவது எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இவர் வந்து ஆபரேஷன்லாம் பண்ணிட்டாதீங்க சார், நீங்க வந்து இந்த சித்தா மருத்துவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் எனக்கு வந்து அந்த மருத்துவரை அறிமுகப்படுத்தி அந்த இதையும் செஞ்சார், அந்த உதவியும் செஞ்சாரு. அதுக்கு பிறகு நான் நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு அவர் தொடர்புல தான் இருந்தாரு. அந்த 3 மாதத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, வந்தாருன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரூம்ல இருப்பாரு. அப்ப நான் படுத்த அவர் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கதை பேசணும். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இல்லை சார், அந்த ரோபோ சங்கரி இவரையும் வச்சு ஒரு நல்ல ஒரு காமெடி ட்ராக் மாதிரி ஆரம்பிச்சது. அப்புறமாட்டி பார்த்தா காமெடி ட்ராக் இல்லைங்க, அது முழு கதை அப்படின்னு. அப்ப எனக்கு தெரியல இவரை வச்சு கதாநாயகனை போட்டு படம் எடுக்கலான்ட்டு. அது ரவிதேவுக்கு தெரிஞ்சிருக்கு. ரவிதேவ் கதாநாயகனை போட்டு படம் எடுக்க. ரவிதேவுடைய பேச்சுல நல்ல ஒரு ஃப்ளோ. ராம்தேவுடைய இவர் ரவிங்கிறதுனால அது ரவி வந்துருச்சு. ராம்தேவுடைய பேச்சுல ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கு. அதாவது ஒரு திரைப்படத்துல பல ஜானர் இருக்கிற மாதிரி அரசியல் நையாண்டி படம், பொலிட்டிக்கல் சாட்டையர் என்பது ஒரு ஜானர். ஷோடைய பல படங்கள் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி இருக்கு. பிரச்சனைகள் வரும், அது வந்து என்னன்னா அந்த படத்தினுடைய ஜானருடைய தன்மை அது. அவர் வந்து உண்மையே உன் விலை என்ன போன்ற படங்கள்லாம் இருக்கு. துக்ளக், அந்த அவருடைய இன்னும் சில படங்கள்.
சோ எழுதிய படங்கள். கலைஞர் எழுதிய பல படங்கள் அரசியல் ஏண்டி விமர்சனங்கள் இருக்கு. மணிவண்ணன் சார் எடுத்த படங்கள்ல அமாவாசை கேரக்டர் இருக்கு. அது போன்ற படங்கள்ல அரசியல் விமர்சனங்களும் அதை எப்படி நம்ம சென்சார் மட்டும் இல்ல, நம்ம அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த கருத்துக்களை நம்ம எப்படி உண்மைதானே சொல்றோம். ஆனால் நாட்டில் நடக்கிற விஷயத்த ஒரு கதையாக கலையாக மாற்றும் போது அதை அனைவரும் ஏற்க தகுந்த விதத்தில் சொல்ல தெரிந்த கலைஞர்கள் மாபெரும் வெற்றி அடைகிறார்கள். எனக்கு இந்த ராம்தேவ் மேல அவர் பேசியதை வைத்து நானும் அவரோட பழகினதில்லை. அவர் பேசியதை வச்சு அதை ஒழுங்கா அதை நகைச்சுவையோட ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்லி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அப்புறம் அவருடைய மற்றவர்களும் கேமராமேன் மியூசிக் டேரக்டர்லாம் பத்தி சொன்னாங்க. ஒரு செலக்ஷனுக்கு பொண்ணு வந்தது, வரிசையா எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு இது செலக்ட் ஆகல அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருந்தது. என்னம்மான்னு கேட்டேன். என்ன சார் அழகா இருந்ததா அடிப்பீங்களா, நடிப்பெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எதையும் யோசிக்காம இந்த பொண்ணுதான் எனக்கு ஹீரோயின் சொன்னார் பார்த்தீங்களா. அந்த குட் ஹார்ட் கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்கள் அனைவருக்கு யூனிட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். நண்பர்களே, நீங்கள் வெற்றி அடைந்து ரவி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் ஜாம்பவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே வந்ததே ரவிமரியாக்கா தான். இந்த யூனிட்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்தோடனே டைரக்டர் பேசுனதை கேட்டோன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவர் மண்டையிலிருந்து பேசலை, இதயத்திலிருந்து மனசுலேருந்து பேசுகிறாரு. அவர் மனசுக்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைன்னு தெரியுது. கைத்தட்டுங்க. அவரை பற்றி தானே பேசுகிறோம். உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ரவி மரியா அப்படின்ற பேர் மரியா அவரோட மனைவி பேர். வந்திருக்காங்களா? மனைவி மேல அவ்வளவு நேசமும் பாசமும் கொண்டவர், குடும்பத்தை அவ்வளவு அழகா நேசிப்பவர். அவருடைய வெற்றி அவர் மனைவியை மதித்த அந்த மரியாதை தான் தொடங்குச்சு நான் நினைக்கிறேன். ரவியா இருந்தவர் ரவி மரியா மாறின காலத்துல இருந்து எனக்கு தெரியும். இங்க கூட்டத்தில் ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேரும் 100% வாழ்த்தக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு ரவி மரியா தான் நினைக்கிறேன். பாகுபாடு இல்லாத எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய பேரகம் இருக்கு ரவி மரியாட்ட. அவர் ஒரு படத்துல நான் திருநங்கையா நடிக்க வச்சேன். நீங்க எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய முரட்டு மனுஷன் எப்படி திருநங்கையா நடிச்சாரு. மீசையில எடுத்தாரு, மொத்த உடம்புல எத்தனை முடியையும் வலிச்சுட்டு படத்துல ஒரு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே ஃபைட் பண்ண மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்காக பரதம்லாம் போய் கத்துட்டு நடிச்சாரு. இந்த மாதிரி அவரை பத்தி நிறைய டெடிக்கேஷனான விஷயங்கள், அவருடைய ஈடுபாடு அர்ப்பணிப்புலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவிமரியாட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையா 100% செய்வார். 99.9 கூட செய்ய மாட்டாரு. ஒரு முறை நான் கேட்டேன், சினிமாவில் ஜெயிக்கிறது அப்படின்றது கிணத்துக்குள்ள இருந்து எந்திரிக்கிற மாதிரி. 99.9 நீ எந்திரிச்சாக்க கீழே விழுந்துருவா. ஸோ 100% ஒரு வேலை செஞ்சாதான் வெளியே வர முடியும்னு சொல்லி அந்த ஈடுபாட்டு டெடிக்கேஷன் தான் அவர் இன்னைக்கு ஹீரோவா மாத்திருக்கு நான் நினைக்கிறேன். அடிக்கடி கேட்பாரு, என்னுடைய தொடர்ந்து 3 படங்கள் நடிச்சாரு. இப்ப சமீபத்தில் படங்கள் அவர் பயன்படுத்த முடியல. முந்தி நீ ஒரு சாதாரண நடிகனா இருந்த உன்னை சின்ன சின்ன ரோல்ல பயன்படுத்த முடியும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முழுமையான நடிகரை மாறிட்ட. உன்னை சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் கூப்பிட முடியும். நீ இப்ப பி கிரேட்ல இருந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்டா மாறிக்கிட்டு இருக்கிற. அதனால கரெக்டான டைத்துல கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன். அது நிச்சயம் அடுத்த படத்தில் நடக்க நான் நம்புறேன். ரவிமரியா மனசுக்காகவும் இந்த யூனிட்டுக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். தொழிலதிபர் குமரேச பாண்டியன் அவர்களை மேலே கழிக்கிறேன். தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குநர் சங்க பொதுச் செயலாளர் ஆர் வி உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும்
அந்த மாதிரி உங்களுடைய அனைத்து உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நல்வாழ்த்துக்களை பெற்று உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆக்டர் அண்ட் கமெடியன் இன்னைக்கும் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய படங்களை கொடுத்திருக்க கஞ்சா கருப்பு அவர்களை பேச அழைக்கிறேன். நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. நானும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இருக்கு இங்க வந்திருக்க பத்திரிகைக்கார அண்ணங்க, அதே மாதிரி தொலைபேசி அண்ணங்க எல்லாத்துக்கும் மத்தியானமே வந்துட்டேன். இரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி ஓடி ஈடி அடையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அண்ணே கவியாலயா சரவணனை வந்து தேனியுடைய மன்னன், சினிமாக்காரர்களுக்கு பெரிய அண்ணன், எல்லாத்துக்கும் போறவங்களுக்கு அவங்க வீட்டுல நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவாரு. அது இன்னைக்கு வரைக்கும், ஏன்னா முத எனக்கு பேரரசு சித்தப்பாவுக்கும் திருப்பதி படம் கொடுத்தாரு. அவர் தலைவர் ஆயிட்டாரு. நான் இன்னும் தலைவர் ஆகாம இருக்கேன். அடுத்து ஆயிடுவேன் பெரிய தலைவராக. ஏன்னா மக்கள் தலைவர்ல வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால நிச்சயம் பெரிய தலைவன் ஆயிடுவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவின்னு சொன்னது மாதிரி 3 மணிக்கு போன் அடிப்பாருங்க. அண்ணே எங்க இருக்கீங்க அப்படின்னு. பஸ் ஸ்டாப் உங்களுக்கு 4 மணிக்கு நீங்க அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு நான் போய் நானும் வெயிட் பண்ணி பாக்குறேன். யாருமே பாரும் துறக்கிறாப்புல இல்ல, கடையும் ஓப்பன் ஆகல. என்னடா நம்மளை வர வச்சுட்டு இருந்தாலும் யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் கதவை தட்டினேன். அந்த பார்ல போய் தட்டவும் அன்னைக்கு இவ்வளவுக்கு ஒயின் ஷாப் லீவு. கதவை போய் தட்டவும் அவன் வந்து உள்ள இருந்து இப்படி பார்த்துட்டானே, இன்னைக்கு பிளாக்ல சரக்கு ஓடாதுன்னு. நான் சரக்கு வாங்கவில்லையா, நடிக்க வந்திருக்கியா, டைரக்டர் உள்ள இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டர் அவன் துரும்புலயே இருப்பாவ அங்கிட்டு சந்தத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணே நம்ம ஜெயக்குமார் அண்ணே எனக்கு கூட அடிக்கிறாரு. அண்ணே அங்கேயே இருங்க, இந்த சாவி வாங்கிட்டு வந்துரு, இப்ப திறந்து உள்ள எடுத்துருவோம். சரி அப்படி சொல்றீங்கன்னே, நானும் வந்து ரொம்ப நேரம் டயர்ட் ஆயிடுச்சு. காலையிலே குளிச்சு சாமி நான் சிவன் கோயில போய் சாமி மட்டும் வந்துட்டு ஒரு 2 பீர் மட்டும் கூலிங்க எனக்கு கொடுக்க சொல்லுங்க. இப்ப இவனுக்குள்ள குடிச்சுக்கிட்டே இருக்கேன், வந்து உள்ள நடிச்சுக்கலாம் அப்படின்னு. உன்னை பார்த்து அவர் சிரிச்சாராங்க, இன்னைக்கு கடையெல்லாம் திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே பேரரசு சித்தப்பா வந்தாரு, திறந்து விட்டிய. அவர் 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினாரு, இப்ப எனக்கு ஏன் திறந்து விட மாட்டிய? அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா வச்சிருந்ததுனாலதான் அவளை பேசினீங்க. இன்னைக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குதுன்னா எந்த நயத்தை போய் சொல்றது அப்படின்னு சொன்னது. பேரரசு சித்தப்பா சொன்னது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனா எல்லா மது குடிக்கிற நண்பர்களுக்குள்ள பேரரசு சித்தப்பா வீட்டுல போய் நிற்பாங்க. நிச்சயம் ஒரு கொள்கை ஏற்படும், இந்த பாட்டில்களையே குறைக்கப்படும். அதே மாதிரி இன்னமும், ஏன்னா 9:45 கடையெல்லாம் அடைக்கிறாங்க. இந்த ஆட்சியில வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கடை வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காலைல 7 மணிக்கு கடையை திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2வது இன்னொரு தலைவா முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கான் தலைவா. டைமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. ஏன்னா அவனுக்குள்ள ஒயின் ஷாப் உள்ள கம்மியா இருக்கு, நிறைய திறந்து விடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக பார்ட்டி கேம்பெயின் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லலாம், டிவிகேயோட பப்ளிக் ஸ்பீக்கர், ஃபைன் ஆரேட்டர் அண்ட் an actor நாஜல் சம்பத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா, இல்லை நொந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பதா என்கிற அளவிற்கு குறிப்பிட்ட காலத்தை தாண்டி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதே அரங்கத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்கிறது. அதை வெளியிட்டு பேச வேண்டியவனும் நான் தான். பேரரசு அவர்கள் நீங்கள் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். பொதுவாக ஒரு 100% சுயமரியாதைக்காரன் நான். யாரிடத்திலும் எதற்காகவும் நான் போய் யாருடைய வாசலிலும் நின்றதில்லை. எனக்கு வந்திருக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தானாக வந்ததானே தவிர நானாக கேட்டு பெற்றதில்லை. ஆனால் சினிமா எனக்கு புதியதுதான். ஒரு சினிமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நான் மாணவனாக இருக்கும் பொழுதே நான் உணர்ந்திருக்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மண்ணில் முதலமைச்சராக இருந்தார் என்பதற்கு சினிமாவும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கலையும் இலக்கியமும் மக்களுக்காக என்றான் மாயோகோஸ்கி. ஆகவே கலையும் இலக்கியமும் மக்களுக்காகவே இருக்க வேண்டும். அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரறிஞர். உலக வரலாற்றில் அண்ணாவுக்கு நிகரான அறிவு படைத்த தலைவர்கள் அண்ணாவுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் இங்கே பதிவு செய்கிறேன். அந்த அண்ணா இந்த கலை உலகத்திற்கு என்ன செல்வாக்கு இருக்கும்பதை சரியாக உள்வாங்கிக் கொண்டார். அவரே ஓர் இரவு என்கிற நாடகத்தை ஓர் இரவில் எழுதி முடித்தார். சொர்க்கவாசல் என்ற ஒரு நாடகத்தை எழுதினார். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்றொரு நாடகத்தை எழுதி காகப்பட்டர் வேடத்தில் அண்ணாவை அரிதாரம் பூசி நடித்தார். அந்த அண்ணா அவர்கள் கலைக்கு இருக்கிற மரியாதை உணர்ந்து கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரை, நடிகமணி டிவி நாராயணசாமியை, லட்சிய நடிகர் SSRஐ அண்ணா அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலையரசர்கள் கொள்ளிடமாக இருந்த காங்கிரஸ் வல்லாதிக்கத்தை வீழ்த்துவதற்கு அண்ணா விரல் தேய எழுதி, குரல் தேய பேசி, கால் தேய நடந்து ஒரு 18 ஆண்டு காலம் இரவை பகலாக்கி, பகலை இரவாக்கியதற்கு பிறகும் வெகுஜன மக்களினுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் சினிமா என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற முடிவுக்கு அண்ணா வந்தார். அண்ணா காங்கிரஸை எதிர்கொள்வதற்கு என்னுடைய கையில் காசு இல்லை, ஆனால் நெஞ்சில் மாசில்லை தம்பி, உதவி செய்ய வாருங்கள் என்று அண்ணா அழைத்த பொழுது அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் வரிசையாக நின்று அண்ணாவுக்கு தேர்தல் நிதி கொடுத்தார்கள். அந்த வரிசையில் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து வந்த சரித்திர தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அந்த வரிசையில் நிற்கிறார். அண்ணா எம்ஜிஆரை பார்த்தவுடனே, நீ இதற்கு நிதி தர வந்தாய், நீ தேர்தல் யுத்த காலத்தில் தெருவில் உன் முகம் காட்டு,